ம். இப்போ இஎஃப்க்கு வந்து என்ன பண்ணோம்? அப்பர் பவுண்டு பார்த்தோம் யாரு? எஃப். கரெக்டா? அடுத்து இஎஃப் ஆமா லோவர் பவுண்டு யாரு? இஎஃப் லோவர் பவுண்டு இ. கரெக்டா? ஆமா. இ. இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு சிங்கிள் அப்பர் பவுண்டோ ஒரு சிங்கிள் லோவர் பவுண்டோ இருக்கு. கரெக்டா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீ கடைசியில் என்ன எழுதிடணும்னா இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கா? இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிடணும். எவ்ரி பேர் ஆஃப் த ஹேஷ் டயக்ராம் ஹேஸ் அ ஹேஸ் அ லோ எல்யூபி அண்ட் அ ஜிஎல்பி. therefore this diagram is a lattice. therefore this diagram is a lattice. therefore this diagram is a lattice. எப்படி லாட்டிஸ்னு சொல்ற? அதாவது எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலா எல்யூபியும் எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலா ஜிஎல்பி இருந்தாலே அது வந்து லாட்டிஸ் தான். ஓகேவா? இப்போ சரி லாட்டிஸ் இல்ல. அடுத்த சம் வந்து லாட்டிஸ் இல்ல. அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? அதுல இருந்து உனக்கு டிஃபரன்ஸ் தெரியும், எது லாட்டிஸ் எது லாட்டிஸ் இல்லைன்னு சொல்லி. ஓகேவா? சரி, அடுத்த சம் சரி வந்து இங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் போடு. இல்ல டிஸ்ட்ரிபியூட் இல்ல. இந்த சம் இந்த இந்த டயக்ராம் இது வந்து லாட்டிஸா வராது. இது எப்படி லாட்டிஸா வராதுன்னு சொல்றேன். ஓகே. ம். சரி, இந்த டயக்ராம் வந்து இப்படி இருக்கு. இதுல நம்பரிங் மட்டும் பாத்துக்கிறேன். ஏபிசிடிஇஎஃப் ஏபிசிடிஇஎஃப். கரெக்டா? கரெக்ட். ஓகே, சரி. இப்போ இந்த எல்லாத்தையும் இந்த கொஸ்டின் எடுத்துக்கிறோம். இந்த கொஸ்டின் எடுத்தா என்னென்ன பேர்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கலாம் பாரு. ஃபர்ஸ்ட் என்னென்ன பேர்லாம் இருக்கலாம் நீயே பாரு. ஏபி எடுக்கலாம். ஒரே நிமிஷம். ஜியூபி எல்யூபி போட்டு ப்ரோ. ஆமா, எல்யூபி. இது நீ எக்ஸாம் ஜி எழுதும் போது இந்த மாதிரி எழுதாத. இந்த மாதிரி டேபிள் போட்டு எழுதாத. என்ன பண்ணி எப்படி எழுதணும்னா இந்த மாதிரி எழுதணும். ஃபர்ஸ்ட் ஏபி எடுப்பியா? ஏபி எடுக்கும்போது எல்யூபி ஆஃப் ஏபி. இது ஃபுல்லாக ஒரு சைடு ஃபர்ஸ்ட் எழுதிட்டே போயிரு. ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் ஃபுல்லாக எல்யூபி ஆஃப் ஏபி, எல்யூபி ஆஃப் பிசி அந்த மாதிரி எழுதிட்டே போயிரு. அடுத்த பேஜில் வரும்போது ஜிஎல்பி ஆஃப் ஏபி அந்த மாதிரி எழுதிட்டே போயிரு. ஓகேவா? இந்த மாதிரி சரி தான் சரி எப்பவுமே எழுதும் போது பக்கத்தில் ஜிஎல்பி எல்யூபின்னு போட்டு எழுது. நான் வந்து இங்கே எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக எல்யூபின்னு எழுதிட்டு இது ஃபுல்லாக ஜிஎல்பின்னு எழுதிட்டு. ஓகேவா? சரி. சரி சரி. ஃபர்ஸ்ட் என்ன பேர் இருக்கு? ஏபி இருக்கு. அடுத்தது என்ன வரும்? அடுத்தது வந்து என்ன வரும்? ஏசி வருமா? ஏபி வரும், ஏசி வரும், ம். அப்புறம் பிசி வரும், பிஏ அடுத்து வந்து வரும், ஏசி. ஏசி வரும். கரெக்டா? ஏசி வரும். பிசி இங்கேயும் ஏசி வரும். ஓகே, பிசி பிசி வருமா? பிசியும் வரும். ஏன்னா அது ரெண்டு பக்கத்து பக்கத்துல சேமா தான் இருக்கு. ஓகே, பிசி. சரி, அடுத்தது அப்புறம் பிடி வரும், பிடி வரும். ம். அப்புறம் சிஇ வரும், சிடி. சிடி வரலாமா? பிடி சிடி வந்துட்டு வரும், சி. சிஇ வரும். ஓகே, சியும் வரும் சிடியும் வரும். ஓகே, சியும் வரும். பிடி. சியும் வரும். சிடியும் வரும். கரெக்டா? ஆ, அடுத்து அதே மாதிரி இங்கேயும் இது இது ஒன்று பிஇயும் வரலாம். கரெக்டா? பிஇயும் வரலாம். கரெக்டா? இப்போ பிஇயும் வரும். பி வரும். ஓகே, சரி. அடுத்து இங்கே பாரு, இங்கே மேலே இப்போ இது வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்து என்ன வரலாம்? டிஎஃப் வரலாம். டிஎஃப் வரும். இஎஃப் வரலாம். டிஎஃப் வரலாம். இஎஃப் வரலாம். அடுத்து இங்கே ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் இருக்கா? சேம் லெவலில் இருக்கா? அப்போ இதுவும் வரலாம். டிஇயும் வரலாம். ஓகேவா? ம். பட்ட டிஇ போடுறேன். சேமா வரலன்னா நம்ம சேம் ஆக்கிடணும். அவன் கொடுத்த லைன் நம்ம போட்டுறணும். அவ்வளவுதான். அவ்வளோதான். சரி, இப்போ ஒரு ஒருத்துக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் பார்க்கலாம். ஏபிக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் யாரு? ப்ரோ எவ்வளவு இருக்கு பாரு ப்ரோ கரெக்டா. கரெக்டாக தான் அந்த இருக்கும். இது ஏ, கரெக்டா தான் 4 இருக்கா? 8 10 இருக்கு. இங்கே லைன்ஸ் பார்த்தோன்னா 1 2 3 4 5 6. இது ஒரு லைன் 7, இது ஒரு லைன் 8. அது வரும். இங்கே ஒரு இமேஜினரி லைன் வரும் 9. இங்கே ஒரு இமேஜினரி லைன் 10. கரெக்டாக இருக்கு. ஆ. ஓகேவா? சரி, இப்போ ஏபிக்கு லோவர் பவுண்ட் யார்? ஏபி. ஏ லோவர், பி அப்பர். ஏ வந்து இங்கே இது போடும்போது கரெக்டாக போட்டுரு. எல்லுன்னு சொல்லி லோவர்னு போட்டுறாத. இது வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட். யூபினா அப்பர் பவுண்ட். ஓகேவா? அப்போ இங்கே வந்து அப்பர் பவுண்ட் எழுதணும். அப்பர் பவுண்ட் யார்? பி. இங்கே லோவர் பவுண்ட் ஏ. ஓகேவா? அடுத்து ஏசியை பார்த்தோம்னா ஏசியோட அப்பர் பவுண்ட் சி. சி வந்து லோவர், ஏ சி வந்து வந்து அப்பர், ஏ ஏ வந்து வந்து லோவர். லோவர். அடுத்து பிசிக்கு அப்பர் பவுண்ட் யாரு? பிசி. அதாவது இது பி, இது சி. கரெக்டா? இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டுமே சைடா தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் பாரு. அப்பர் பவுண்ட் யார்? பிசிக்கு அப்பர் பவுண்ட் யாருன்னு பாரு. ஒரு நிமிஷம். டிஇ.
பிசிக்கு அப்பர்ல இருந்து டிஇ வரான். இந்த இது ஆ, அதாவது அப்பர் பவுண்ட் எப்படி இருக்கும்னா லீஸ்ட் அப்பர் பவுண்ட் பக்கத்துல உள்ள அப்பர் பவுண்ட். அப்போ பிஇ வரலாமா? இருப்போம் ஒரு நிமிஷம். இந்த மாதிரி இடத்துல வரும்போது கன்ஃபியூஸ் ஆகுது இல்ல. இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு நிமிஷம். பிசி பிசி தானே. ஆமா ஆமா. பிசி வரலாமா? பிசி வந்து எழுதலாம். ஓகே. பிசிக்கு பார்க்கும்போது இது பி, பிசி, பிசி. ஓகே. அப்பர் பவுண்ட்னா டி. ம். இப்போ பிசி எழுதுறோம்ல. பிசி எழுதும்போது நமக்கு ரெண்டு இது இருக்கு, டியும் இருக்கு இயும் இருக்கு கரெக்டா. இந்த பிசிக்கு அப்பர் பவுண்ட் வந்து டியும் இருக்கு இயும் இருக்கு கரெக்டா. ஒரு சிங்கிள் அப்பர் பவுண்ட் இல்ல. லீஸ்ட் அப்பர் பவுண்ட்னா எனக்கு பக்கத்துல உள்ள அப்பர் பவுண்ட் கரெக்டா. அந்த மாதிரி சிங்கிள் அப்பர் பவுண்ட் எதுவுமே இல்லை. அப்ப இங்க என்ன எழுதிடலாம்னா டைரக்டா டி கமா இன்னு எழுதிடலாம். டிஇன்னு எழுதிடலாம். டி கமா இ. ஒரு சிங்கிள் அப்பர் பவுண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி டேரக்டா எழுதிடலாம். ஓகேவா. அடுத்தது என்னது? அடுத்து பிடிக்கு. பிடி பார்த்தோம்னா பிடியில பார்த்தோம்னா ப்ரோ பிசிக்கு தான் லோவர் ஏ சாரி சாரி. இருக்கானே. ஆ ஏன் ப்ரோ கரெக்ட். பிசிஏ போட்ட? சாரி சாரி கரெக்ட். இது வந்து லோவர் பவுண்ட் ஏ. ஓகேவா. அடுத்த பிடிக்கு பார்க்குறோம். பிடிக்கு பார்த்தா இவன் அப்பர் பவுண்டு, இவன் பி வந்து லோவர் பவுண்டு. டி அப்பர் பவுண்டு, லோவர். பி லோவர் பவுண்டு. அடுத்து சிக்கு பார்த்தோம்னா இ அப்பர் பவுண்டு, ஆமா. சி லோவர் பவுண்டு. அடுத்து சிடிக்கு பார்த்தோம்னா சிடி, சிடி. இதில் சிடி பார்த்தோம்னா திருப்பி டி டிக்கு தான் அப்பர் போடணும். டி அப்பர் பவுண்டு, சி லோவர் பவுண்டு. டி அப்பர் பவுண்டு, சி லோவர் பவுண்டு. அடுத்து பிஇ பார்த்தோம்னா பிஇ பார்த்தோம்னா இ அப்பர் பவுண்டு, பி லோவர் பவுண்டு. ஓகே. இ அப்பர் பவுண்டு, பி லோவர் பவுண்டு. அடுத்து டிஎஃப்க்கு பார்த்தோம்னா எஃப் அப்பர் பவுண்டு, டி லோவர் பவுண்டு கரெக்டா. எஃப் அப்பர், டி லோவர் பவுண்டு. அடுத்து இஎஃப்க்கு பார்த்தாலுமே எஃப் அப்பர் இ. எஃப் லோவர். வந்து அப்பர் பவுண்டு, இ வந்து லோவர் பவுண்டு. அடுத்து டிஇ. டிஇனா இது ஓகேவா. டிஇக்கு அப்பர் பவுண்டு யாரு? ரெண்டுத்துக்கு காமனாக உள்ள அப்பர் பவுண்டு யாரு? எஃப். எஃப். லோவர் பவுண்டு இவனுங்க ரெண்டு பேருக்கும் லீஸ்ட் லோவர் பவுண்டு. அதாவது இங்க பாரு கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டு. ஓகேவா. இப்போ டிஇக்கு கீழே பிசி இருக்கு கரெக்டா. இந்த பிசிக்கும் கீழே யார் இருக்கான்னா ஏ இருக்கான். அப்போ என்ன எழுதிருக்கலாம்? டிஇயோட லோவர் பவுண்ட் வந்து, அதாவது லோவர் பவுண்ட் வந்து எவ்வளவு கீழேனாலும் போகலாம். ஆனா அப்பர் பவுண்ட் வந்து அடுத்த உள்ளவனுக்கு தான் எழுதணும். அப்போ பிசிக்கு பார்த்தோம்னா அப்பர் பவுண்ட் வந்து டிஇ தான். ஆனா டிஇக்கு லோவர் பவுண்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. லோவர் பவுண்டுனா இந்த டிஇயும் காமனா எங்க கனெக்ட் ஆகுது? பிசிக்கு கனெக்ட் ஆகுது கரெக்டா. டிஇயும் பிசி கனெக்ட் ஆகுது. இந்த பிசியோட லோவர் பவுண்ட் யாரு? ஏ. ஏ. அப்போ கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் இருக்கிறதுலே கம்மியான லோவர் பவுண்டு தான் எழுதணும். அப்போ இந்த இந்த இடத்துல டிக்கு என்ன லோவர் பவுண்ட் வரும்னா ஏ வரும். ஓகேவா புரிஞ்சா. இப்போ அந்த லோவர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் போடுறதுலாம் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு எழுதிட்டோமா? ஃபுல்லா எழுதிட்டோமா? இப்போ இங்க பாரு, இங்க வந்து நம்ம என்ன எழுதணும்? ரெண்டு ரெண்டு இது இருக்குன்னு எழுதணுமா? இந்த ஒரு இதை மட்டும் பாரு. ரெண்டு இது இருக்குன்னு எழுதணுமா? இந்த மாதிரி ஒரு லோவர் பவுண்ட் வந்து இருக்க பாசிபிள், அப்பர் பவுண்ட் வந்து இருக்க பாசிபிளே இல்லை. எல்யூபி அப்ப என்ன எழுதணும்? எல்யூபி ஆஃப் அந்த பிசி தானே. எல்யூபி ஆஃப் பிசி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இந்த மாதிரி ரெண்டு வந்துச்சுன்னா அது வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு அர்த்தம். டஸ் நாட் எக்ஸிஸ்ட். தேர்ஃபோர் திஸ் ஆஸ் டயக்ராம் இஸ் நாட் அ லாட்டிஸ். நாட் அ லாட்டிஸ். புரியுதா. எல்லாத்துக்குமே சிங்கிளா சேமா வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, அது வந்து லாட்டிஸ். இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல டபுளா வருதுன்னா அப்படி வந்து ஒரு அப்பர் பவுண்ட் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அது வந்து லாட்டிஸ் இல்லை. புரிஞ்சுதா. சரி. அவ்வளோதான். இந்த 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 கொஸ்டின் இருக்குல்ல, இந்த கொஸ்டின்ல மீதி ரெண்டுமே அதே மாதிரி தான். நீ எல்லா பேரையும் எடுத்து போட்டுட்டு எங்கேயாச்சும் ஒரு இதுக்கு ரெண்டு இது பார்த்தாலும் அது லாட்டிஸ் இல்லை. ஓகேவா. அப்போ வந்து இது வந்து இது இதுவும் லாட்டிஸ், இதுவும் லாட்டிஸ்னு வந்துடும், இதுவும் லாட்டிஸ்னு வந்துடும். இது மட்டும் நாட் லாட்டிஸ்னு வரும். ஓகேவா. இதுதான் நீ போட்டு பாரு, ஏதாவது டவுட்னா கேளு. இப்போ வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் சொல்கிறேன். ஓகேவா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு. ஓகேவா. ரெண்டு மெத்தட் இருக்கு. ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா. ம். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன். இது எதுக்கு ரொம்ப ஈஸி? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஈஸியா இல்ல நாட் லாட்டிஸ் ஈஸியா? ரெண்டுமே ஈஸி தான். ஏன்னா இதில் என்ன போட போற? எது அப்பர் லோவர் போட்டுட்டு சேமா இருந்துச்சுன்னா லாட்டிஸ், சேமா இல்லாட்டி நாட் லாட்டிஸ்னு போட போற அவ்வளோதான். இங்கேயும் அதே மாதிரி தான், ஈஸி தான். ஓகேவா.